ஹாய். ஸோ இன்றைக்கி தமிழ் மேட்ரிமோனி, ஜோடி ஆப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா தமிழ் சாதி மேட்ரிமோனிஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது வரன் தேடுறதுக்கு ஆன்லைனில். இதை தொடர்ந்து நிறைய சிக்கல்களும் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆன்லைனில் வரவங்க வந்து மோஸ்ட்லி என்ன நினைப்புனா, அவங்களுக்கு வந்து எடுத்து செய்ய ஆள் இருந்திருக்காது, இல்லை ரொம்ப ஏஜ்டாக இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, ஏஜ்டாக இருப்பாங்க, இல்லை வந்து ஏஜ்டாக இருக்கும், வயசாக இருக்கும், ஆனால் படிச்சிருக்க மாட்டாங்க. இப்படி நிறைய கேட்டகரியில் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது வெளியே எல்லா இடத்துலையும், அதாவது ஆஃப்லைனில் மண்டபங்களில் புரோக்கர்ஸ்கிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு வரன் கிடைக்கலன்ற பட்சத்தில் தான் வந்து ஆன்லைன்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வருவாங்க. ஆனால் வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கல அப்படின்னும் போது அவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து இல்லை, லாஸ்ட்டு ஹோப்பாக இது வச்சுருப்பாங்க. ஸோ இதை பற்றின ஒரு சில விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஆன்லைனில் நமக்கு பொண்ணு கிடைக்கல அப்படின்னா ஆஃப்லைன்லேயே ஏற்கனவே தேடிட்டோம், ஆன்லைன்லேயும் கிடைக்க லேட் ஆகுது அப்படின்னா சரி லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு மட்டும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. பிகாஸ் ஆஃப்லைனில் கூட உங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். ஆன்லைனில் ரொம்ப ரேராக மட்டும்தான் இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓகே நம்ம போஸ்ட் போட்டால் நமக்கு கண்டிப்பாக ஒரு வரன் கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா டெஃபினட்டாக கிடைக்காது. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இதில் இருக்கிற பெரிய விஷயமே என்னென்னா சப்ஸ்கிரிப்ஷன் தான். அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனுனிட்டி. இப்போ வந்து இப்போ ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு வெப்சைட்டில் ஒரு சர்வே எடுக்கிறாங்கன்னா ஸ்கிப் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து ஜெனுனாக அவங்களுடைய திங்ஸை வந்து கொடுப்பாங்க சர்வேக்கு. ஆனால் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு சர்வே அப்படின்னா கண்டிப்பாக யாரும் ஜெனுனாக தரமாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் நம்ம வந்து அந்த சர்வே முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றின ஏதாவது கொஷின்ஸ் அவங்ககிட்ட கேட்டாங்கன்னா, இல்லை நான் சும்மா தான் ஃபில் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஊரில் இன்னுமே வந்து ஆன்லைனில் ப்ராப்பரான டீட்டெயில் கொடுத்து, ஸோ அந்த டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ஜெனுனாக இருக்காது ஒரு விஷயம். இன்னொன்று, இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டுன்றனால நீங்கள் நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருந்தால் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத நிறைய ஃபேக்கான ப்ரொஃபைல்ஸ் கூட உங்களுக்கு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைல்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸோ, உங்கள் ஜாதகமோ, உங்கள் ஒர்க்கிங் ஸ்டைல்ஸையோ, உங்கள் லைக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு மேட்ச் பண்ணி ஏஐ மூலியமாகவோ இல்லை ரேண்டமாகவோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ வச்சு உங்களுக்கு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி இது உங்கள் சிமிலர் டேஸ்ட்டில் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு இருந்தால் சரி ட்ரை பண்ணுமேன்னு சொல்லி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு நிறைய ஃபேக்கான ஐடிஸை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் பே பண்ணி ஏமாந்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஸோ இதே பிரச்சனை நமக்கு புரோக்கர்கிட்டையுமே உண்டு. நம்ம லோக்கலில் ஒரு புரோக்கரை போய் அப்ரோச் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபோட்டோ இருக்குது, இந்த ஃபோட்டோ இருக்குதுன்னு சொல்லி நிறைய காட்டுறாங்க. பட் அது எல்லாமே வந்து ஒன்று வரன் முடிஞ்சதாக இருக்கும், இல்லை அவர்கிட்ட யாராவது கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு சில ஃபோட்டோஸை வச்சுமே நிறைய பேர்கிட்ட வந்து போகஸ் காட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ என்னென்னா, புரோக்கர்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதே தான் ஆன்லைன்லேயும் இருக்குது. ஸோ ஒரு புரோக்கர்கிட்ட நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்களோ, அதாவது ஜெனுனான புரோக்கராக இல்லைனா நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே ஆன்லைன்லேயும் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, நமக்கு ஆஃப்லைன்லேயே கிடைக்கல, ஆன்லைனில் போனால் தான் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அதுக்கான பர்சன்டேஜ், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆஃப்லைனில் நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா அதில் 1 ஓகே ஆகிறதுக்கு, இல்லை 2 ஓகே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒரு 3 ஓகே ஆகிறதுக்கு வாய்ப்புனா, ஆன்லைனில் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க ஒரு ப்ரொஃபைல்லேருந்து எடுத்துட்டா 0% தான். ஓகேங்களா? ரேராக 1 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் என்ன ப்ராப்ளம், எப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து தமிழ் மேட்ரிமோனி இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்லி இதால் மட்டும்தான் பொண்ணு மாப்பிள்ளையை தேடப்படும். ஆஃப்லைனில் பொண்ணு மாப்பிள்ளையே தேட மாட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு மாறினா மட்டும்தான் உங்களுக்கு ஆல் ஓவர் வந்து இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக இயங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்டில் நீங்கள் நடுவில் சின்ன சின்ன புரோக்கர்ஸ் இருக்கும்போது, மண்டபங்கள்லேருந்தோ தெரிஞ்சவங்க மூலிமா ஜாதகங்களை ஷேர் பண்ணி பண்ணும்போது ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறது ஜெனுனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இன்னைய தேதியில் இந்தியாவில். ஸோ அப்போ நம்ம வந்து ஆன்லைனில் பே பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ
நான் அந்த டாபிக் உள்ள போக விரும்பல. ஏன்னா வந்து ஒருவேளை நீங்கள் பே பண்ணி உங்களுக்கு ஒரு பொண்ணோ இல்லை உங்களுக்கு பையனோ கிடைக்கிற பட்சத்தில் அதை வந்து நான் வேணான்னு சொல்லி தடுக்க விரும்பல. ஸோ ட்ரை பண்ணுங்கள். பட் இதுதான் லாஸ்ட் ஹோப்பு, இதுலேயும் கிடைக்கலன்னா நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்றது வேணாம். இதில் வந்து ஒரு 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 பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது இதில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு இதில் பொண்ணை தேடி ஓகே ஆகிருக்கு. பட் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேக்கான பீப்புளாக இருக்காங்க. அது எந்த அளவுக்குன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. தமிழ் மேட்ரிமோனிலேருந்து தான். பொண்ணு வந்து படிச்சுட்டு இருந்தது. அப்பயே வந்து அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அவங்களோட அம்மாவோடைய கேரக்டர், அந்த பொண்ணோட அம்மாவோட கேரக்டர் சரியில்லை. அந்த பொண்ணு அவங்க அம்மா வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க பொண்ணுக்கோசம் வந்து வரன்னு தெரியல, அவங்களுக்கோசம் தான் தேடி இருக்காங்க லிட்ரலி. ஸோ அதனால் அவர் டைவர்ஸ் பண்ணிட்டார் ஒரு சில பிரச்சனையால். சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் தமிழ் மேட்ரிமோனியில் தான் மறுபடியும் அடுத்த கல்யாணத்துக்கும் இவர் வந்து பெண் தேடினார். ஸோ இந்த மாதிரி இவருக்கு டிவோர்ஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சு அதை பார்த்துட்டு தான் வந்து பொண்ணு வீட்லேயும் இவர் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சு கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. ஓகே, செகண்ட் மேரேஜும் ஆகிடுச்சு. தமிழ் மேட்ரிமோனிலேருந்தே நம்பர் கிடச்சி மறுபடியும் கல்யாணம் ஆச்சு. இப்போ என்ன பிரச்சனை வந்ததுன்னா, அந்த பொண்ணை வந்து கட்டாய கல்யாணம் பண்ணி இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுச்சு 2வது கல்யாணம் ஆனதுக்கப்புறம். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ஓடி போனதுக்கு இவர் மேலே ஏதோ பழி சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் வந்து இவர் வரதட்சணை கொடுமை பண்ணி இந்த மாதிரி போயிட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி பொண்ணு வீட்டிலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இது எதுவுமே அந்த பையனுக்கு தெரியாது. அப்புறம் விசாரிக்கும் போது தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு, அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணி அவங்க கூட ஓடி போயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் போயிட்டு மேஜர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. ஓகேங்களா? அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பொண்ணு மறுபடியும் கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுருக்காங்க. இந்த பொண்ணு மேஜர் ஆன உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு ஒன்ஸு அவங்க அம்மா வீட்டில் இருந்தால் அந்த பையன் கூட போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வந்து இவனை கல்யாணம் பண்ணுற மாதிரி கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு நாள் இவன் வேலைக்கு போனதுக்கப்புறம் இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கு, லெட்டர் எழுதி வச்சுருக்கு. அந்த பொண்ணும் என்ன இந்த மேட்ரு எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனில் ஏற்கனவே நடந்த விஷயங்களை வச்சு விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது இந்த பையனுக்கு. ஸோ தமிழ் மேட்ரிமோனியில் வந்ததுனால ஆர்எல்ஸ் இந்த மாதிரி மேட்ரிமோனி ஆன்லைன் ஆப் மூலிமா வரன்களால் மட்டும் இது வருதுன்னு நான் சொல்லலை. மேபி நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் பார்த்தாலும் சரி, ஆன்லைனில் பார்த்தாலும் சரி, விசாரித்து கல்யாணம் பண்ணணும். பட் அவனுக்கு விசாரிக்க ஆள் இல்லைன்றனால ஜெனுனாக இருக்கும், அந்த ப்ரொஃபைல் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் ஜெனுனாக இருக்குன்னு அதை மட்டும் நம்பியே அவனுடைய ஒரு சில அர்ஜென்ட்டுக்கோசம் அவன் கல்யாணம் பண்ணனால நிறைய சிக்கலில் மாட்டிக்கிட்டான். ஸோ இந்த மாதிரி பீப்புளும் இந்த இடங்களில் வராங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஆன்லைனில் நம்ம வந்து ஒரு வரன் தேடும்போது ஆஃப்லைனில் நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்குமோ அதை விட 4 மடங்கு 3 மடங்கு வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகே, இதை தாண்டி ஆன்லைனை தாண்டி ஆஃப்லைனில் சக்ஸஸ் ஆகலை உங்களுக்கு பொண்ணு தேடுறது அப்படின்னா அதை எப்படிலாம் ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ எப்படிலாம் வந்து ஆன்லைன்லேயுமே ஒரு புரோக்கரை வச்சுமே உங்களுக்கு பொண்ணு கிடைக்கலனா வேறு என்னென்ன வழிகளில் கல்யாணம் பண்ணலாம், என்ன வழிகள் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து ஏன் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுருந்துருப்போம். திடீர்னு ஏன் இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதுக்கு முன்னாடி தமிழ் மேட்ரிமோனி பற்றி ஒரு ரிவ்யூ போட்டிருந்தோம், ஒரு வீடியோ ஸ்டார்டிங்கில். ஸோ அது வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல்லே ஒரு வீடியோ வந்து 1 lakh வியூ போயிருக்குன்னா அது அந்த வீடியோ தான். ஸோ அது 1 lakh வியூ அடிச்சிருச்சு. ஸோ அதில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து கொஷின்ஸ்க்கு ஆன்சராக இது இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான சில விஷயங்களை நம்ம பார்ப்போம்.